ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இன்னைக்கு வளர்ப்பிறை பஞ்சமி வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்றத பற்றி இதில் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு 2/4/2025 புதன்கிழமை. இன்னைக்கு முழுவதுமே பஞ்சமி திதி இருக்குது. இன்னைக்கு மாலை நேரத்தில் 6:30 மணிக்கு மேலே, அதாவது இரவு 11 மணிக்குள்ள நீங்கள் இந்த நேரத்தில் வராகி வழிபாடு செய்யலாம். காலை நேரத்தில், மாலை நேரத்தில் சூரியன் இருக்கும்போது வாராகி வழிபாட்டை செஞ்சாலும் தவறு கிடையாது. நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாராகியின் செல்ல பிள்ளையாக நீங்கள் இருக்கணுமா? அன்னையின் மடியில் அமர்ந்து வேண்டிய வரங்களை உங்களுக்கு நீங்கள் பெற வேண்டுமா? வாராகி தாயை இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில், அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய முறையில் வாராகி முத்திரையில் கையில் வச்சுட்டு இந்த வாராகி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சாலே போதுமானது. அன்னையின் செல்ல பிள்ளையாக மாறும் பாக்கியம் நிச்சயமாக உங்களை சேரும். இருந்தாலும் வாராகி வழிபாட்டுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த நேரம் அப்படிங்கிறது தான். அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நேரம்தான். உங்கள் வீட்டில் வாராகியோட திருவுருவப்படம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அம்பாலோட விக்கிரகம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு நீராலையாவது அபிஷேகம் செஞ்சு வச்சுக்கோங்க. வாராகிய மனசுக்குள்ளே நிறுத்துங்க. அதுக்கப்புறமா உங்கள் கையில் வராகி முத்திரையை வச்சுக்கோங்க. இடது கையில் இருக்கும் கட்டை விரலை உள்பக்கமாக மடித்து வச்சுக்கோங்க. இடது கை ஆள்காட்டி விரலோடு வலது கை கட்டை விரலை இணைச்சி வச்சு 2 கைகளையும் பின்னி வச்சுக்கணும். இது உங்களுக்கு இந்த பதிவில் படிக்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயோ வராகி முத்திரை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக இருக்கும். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்து நீங்கள் அந்த முத்திரையை யூஸ் பண்ணிக்கோங்க. கூகுளில் சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக அந்த முத்திரை எப்படி வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அந்த பிக்சர் கிடைக்கும். அந்த முத்திரையை கையில் வச்சுக்கிட்டு கையை அதாவது இதயத்துக்கு நேராக வச்சுக்கிட்டு வாராகியை நினச்சி இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். இதுக்கு கணக்கு அப்படிங்கிறதே கிடையாது. எவ்வளவு தூரம் நீங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அவ்வளவு தூரம் வாராகியிடம் நீங்கள் ஐக்கியமாயிருவீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா காலப்போக்கில் வாராகியிடம் உரையாடும் அளவுக்கு உங்களுக்கு அந்த சக்தி வர்றதுக்கு தொடங்கிடும். இன்னைக்கு தொடங்கி 48 நாள் இந்த முத்திரையை வச்சு இந்த மந்திரத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வாராகியோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அந்த வாராகி மந்திரம் என்ன அப்படின்னா, வார்த்தாளி வார்த்தாளி வாராகி தாயே நமக. இவ்வளவுதான் எல்லோராலும் எல்லா சமயத்திலும் உச்சரிக்கக்கூடிய வாராகி மந்திரம். இது ரொம்ப எளிமையான மந்திரம். இன்றைய தினம் இந்த மந்திரத்தை உச்சரித்து பார்க்கும்போதே நீங்கள் வாராகி தாயை கண்டிப்பாக உணர்வீங்க. வீட்டில் கட்டாயம் வாராகியின் திருவுருவப்படம் இருந்தால் தான் இந்த வாராகி வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. மனசில் வாராகியை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிரி தொல்லை இருக்காது. தீராத துன்பம் தீரும். கண் திருஷ்டி விழவே விழாது. ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உங்கள் வீடு வாராகியின் அரவணைப்புக்குள்ளே வந்துடும். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில்
இந்த வழிபாடை செஞ்சு பார்த்து நிச்சயமாக பலன் பெறுங்க. வராகி விக்கிரகமோ படமோ இல்லைன்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைங்க. வராகி தாயை நினச்சி அந்த தீபத்தை ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் பிரார்த்தனையை சொல்லி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறது தான் இதில் முக்கியமே. நீங்கள் தினமும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்கும். அம்பாலே உங்கள் கூட இருந்து வழி நடத்துவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.